தமிழ்நாட்டுல 4 வருஷமா இருக்கிற ஆட்சியோட மொத்த சாட்சியா இருக்கிற மாவட்டங்கள் அரியலூரும் பெரம்பலூரும். இந்த 2 மாவட்டங்களும் பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப பின்தங்கி இருக்கு. மத்த மாவட்ட மக்களோட சராசரி வருவாயை விட இந்த மாவட்டங்களோட மக்கள் வருவாய் குறைவு. எந்த ஒரு திட்டங்களும் இந்த மாவட்ட மக்களுக்கு எட்டாத கனியாகவே இருக்கு. இந்த மாவட்டங்களை சேர்ந்த எஸ் சிவசங்கர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர். ஆனா இங்கேயே சரியான போக்குவரத்து வசதி இல்லனும் போது ஆட்சியோட அவலத்தை எல்லோரும் புரிஞ்சுக்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற வரலாற்று ஊரை கொண்ட பெருமை மாவட்டம் அரியலூர். அந்த ஊரோட சிறப்புக்கு இந்த அரசு என்ன செஞ்சது? இந்த கேள்வியிலிருந்து தொடங்குது இவர்களின் தோல்விகளின் பட்டியல். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற சோழ சாம்ராஜ்யத்தோட 1000வது ஆண்டு என்ற பெருமைக்காக திமுக செஞ்ச சிறப்பு விழா என்ன? ஒன்றிய அரசோ பிரதமரோ இங்க வந்து நிகழ்ச்சி நடத்தவா நாம இருக்கோம்? இதை அப்போதை கண்டித்த ஒரே கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம். திமுக ஆட்சியில நீர்நிலை ஆக்கிரமிப்பு பத்தி சொல்லவே வேணாம். நல்லதுதான் இவங்க எதுவுமே செய்யலன்னு விட்டா காலங்காலமா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து புனரமைப்பதிலையும் இவர்களோட பொறுப்பில்லாத நிர்வாகம் அலங்கோலமா காட்சியளிக்குது. பெரம்பலூர்ல முக்கியமா இருக்கும் மக்காச்சோள விவசாயிகள் உற்பத்தி செஞ்ச பொருட்களை ஆதார விலையோட குறைவா தனியார்ட்ட வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த நிலைமையில போராடுறதுக்கு காரணம் அங்க இருக்கும் விற்பனை சந்தைய செயல்படாம கிடப்புல போட்ட இந்த அரசு தானே. அரியலூர் மாவட்டத்தோட அடையாளம் முந்திரி விவசாயம். முந்திரி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வாரியம் அமைப்போம் என்றார்கள். இன்னைக்கு வரைக்கும் அது அமைச்சபாடில்லை. முந்திரி விவசாயிகளின் உரிமைக்காக போராடியதற்காக கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகத்தையே கைது செஞ்சாங்க. மக்கள் உரிமைக்காக போராடின கூட்டணி கட்சி தலைவரையே கைது செஞ்ச அடக்குமுறை ஆட்சி தானே இது. சுண்ணாம்பு ஃபேக்டரியிலிருந்து வர காற்று மாச கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க சொன்னா சட்டவிரோத சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் ஜோரா நடக்குது இந்த ஆட்சியில. இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு எந்த ஏற்பாடும் இல்ல. குழந்தைகள் பள்ளிக்கு போக சரியான போக்குவரத்து வசதி இல்ல. எல்லோருக்குமான எந்த ஒரு கட்டமைப்பு வசதியும் இல்ல. தேர்தல்ல பெரம்பலூர்ல மருத்துவ கல்லூரி கொண்டு வருவோம்னு சொன்ன இப்ப இருக்கிற அமைச்சரோட வாக்குறுதி மாதிரி தான் அரியலூர் பெரம்பலூர் மக்களுக்கு இந்த அரசு செஞ்ச நன்மைகள். நம்ப வச்சு ஏமாத்தினது மட்டும்தான் நடந்திருக்கு. இந்த நயவஞ்சக ஆட்சிக்கு முடிவு கட்டதா களத்துக்கு வராரு உங்க விஜய். நான் வரேன். தமிழ்நாடு மக்களின் ஒரே நம்பிக்கை வெற்றி தலைவர் விஜய்.